இன்று அமெரிக்கா முன் இருப்பது மூன்று தெரிவுகள்தான். 1. ஈரானின் நிபந்தனைகளை ஏற்று மத்திய கிழக்கை விட்டு மொத்தமாக வெளியேறுதல். இது அமெரிக்கா ஏகாபத்தியத்தின் மொத்த வீழ்ச்சியாக இருக்கும். இனி அமெரிக்கா தனி உலக வல்லரசு என்கிற நிலையை இழக்கும். 2. இஸ்ரேலை கைகழுவி விட்டு சத்தமில்லாமல் இந்த யுத்தத்தை விட்டு வெளியேறுதல். 3. அணு ஆயுதங்களைக் கொண்டு ஈரானை அழிப்பது. அப்படி நடந்தால் பதிலுக்கு ஈரான் இஸ்ரேல் மீது தன்னிடம் உள்ள அணு ஆயுதங்களைக் கொண்டு எந்த தாமதமுமில்லாமல் தாக்குதல் மேற்கொள்ளும். 3 அணு ஆயுதங்கள் இஸ்ரேல் மீது வீசப்பட்டாலே அது உலக வரைபடத்திலிருந்து காணாமல் போய்விடும். அப்படியொரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் அதன் இறுதி போர் முறையான சாம்சன் ஆப்ஷனை கையிலெடுத்து சுற்றியிருக்கும் அனைத்து அரபு நாடுகள், தொடக்கம் பாகிஸ்தான் சீனா வரை, தன்னுடைய ஜெரிகோ ஏவுகணையைக் கொண்டு தன்னுடைய அணு ஆயுதங்களை வீசும். இப்படியொரு நிலை வரும்பொழுது பாகிஸ்தான் இந்தியாவின் மீது எந்தவொரு காரணமுமில்லாமல் எதிரி என்கிற ஒற்றை காரணத்தால் அதன் அணு ஆயுதத்தை பிரயோகிக்கும். இந்தியா திருப்பித் தாக்கும். இப்படி எல்லையில்லா ஒரு கொடூர அழிவையே இந்த உலகம் இறுதியில் சந்திக்கும்.